தமிழ் படிக்கலாம் வாங்க. அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. எண்வகை குணங்களில் உருவான இறைவன் திருவடிகளை வணங்காத தலை, கேளாத காதும் காணாத கண்ணும் போல பயனில்லாதது இருக்கும். இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள்: ஓடுதளம், ஆடுகளம், ஊறுகாய், வீசு தென்றல், குடிநீர், கொள்களிறு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வினைத்தொகைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு வினைப்பகுதி, ஒரு பெயர் சொல் ரெண்டும் வரும். அதை தான் நம்ம வினைத்தொகைன்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம குடிநீரை பார்த்துக்கிட்டோம்னா, குடி அப்படிங்கிறது வினைப்பகுதி, அதில் நீருங்கிறது பெயர் சொல். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க? இது 3 காலம். 3 காலம்னா உங்களுக்கு தெரியும். என்ன காலம் தெரியும்? அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம். இந்த 3 காலத்துலேயும் இந்த வார்த்தை வருதா? இப்போ ஓடுதளம், ஓடின தளம், ஓடுகின்ற தளம், ஓடும் தளம். ஆடின களம், ஆடுகின்ற களம், ஆடும் களம். ஊறின காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு ஒவ்வொரு இந்த வினைப்பகுதியையும் நீங்கள் அதை மாதிரி 3 காலத்துலேயும் வச்சு சொல்லும் பொழுது 3 காலத்துலேயும் அது பொருந்தி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம். இது வினைத்தொகைக்கான எடுத்துக்காட்டு. கொள்களிறு, உறுதுயர், வளர்வானம், பயில் தொழில், காய்மணி, அலைகடல், ஆடுகொடி, எழுஞாயிறு, விரிகடல், சுடுகாடு, செய்முறை, அலைபேசி, ஏவுகணை, குடிநீர், சுடுசோறு, படர்கொடி, கடிநாய், வீசுதென்றல், ஊறுகாய், ஆடுகளம், ஓடுகளம். மேலும் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலான்னா, இந்த பெயர் சொல்லலாம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த வினைப்பகுதியை மட்டும் பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு கட்டளை சொல்லாக வரும். ஓடு, ஆடு, ஊறு, வீசு, கடி, படர் அப்படின்னு கட்டளை சொல்ல வந்தால் கண்டிப்பாக அது வினைத்தொகைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.